கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே வழியிலே குருடர்கள் இருக்கிறார்கள். 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். எங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது, எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, மனது உருகி கண்ணில்லாமல் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் மனது உருகி கண்களை தொடுகிறார். தொட்ட உடனே அவர்கள் பார்வை அடைந்து கர்த்தருக்கு பின் சென்றார்களாம். யோசித்து பாருங்க, கண் இருக்குது ஆனால் பார்வை இல்லை. பார்வை இல்லாததுனால அவங்க எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் இயேசு பின்னாடி அநேக ஜனங்கள் போனாங்க. ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், மனது உருகிடுவார். அவங்க கேட்குறாங்க, இங்கே கண்களை திறக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டோடத்தில் நமக்கு வேணுங்கிறத ஆண்டோட்ட கேட்டால் கண்டிப்பாக மனது உருகி கொடுப்பார். ஏன்னா அவங்க கண்களை திறக்க வேண்டும் தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்வை இல்லை, எதையுமே பார்க்க முடியல. யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் பார்வை இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். என்னைக்காவது நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய கரம் அவங்களை தொட்டது, உடனே பார்வை அடைந்தார்கள். இன்றைக்கு அந்த உடனே இந்த வார்த்தையை தேவன் நமக்கு கனப்படுத்த போகிறார். இது கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், உடனே அதிசயங்களை செய்ய போகிறார். கலங்கி போகாதீர்கள். மனது உருக்கமுள்ள தேவன், மனது உருகுகிறவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். எந்தெந்த காரியத்திற்காக தம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ, எந்தெந்த காரியம் வேண்டும் என்று ஆண்டவரை விரும்புகிறார்களோ, அதில் ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரை இறங்கட்டும், உடைய ஆளுகை இறங்கட்டும், உடைய சமாதானம் இறங்கட்டும். இந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.